போட்டாலுமே திகு திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதுல இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மோஷன் வந்து ஃப்ரீயா போயிடும். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, மோஷன் ஃப்ரீயா போகுதுன்னு சொல்றத விட, சாப்பிட்டது சாப்பிட்ட மாரியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் 3 டேஸ் ஆனாலும் மோஷன் போகாது. ஸோ இந்த 2 விதமான பிரச்சனை வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸோடயே நமக்கு வந்து கூட சேர்ந்து இந்த மாரியான ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளம், இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் இந்த எல்லா ப்ராப்ளமுக்கான ஒரு ரெமெடி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப பொதுவா இந்த மாதிரியா வயிற்றுல நெருப்பு போல, தீ போல வயிற்றுல எரிச்சல் இருக்கு அப்டின்னாலே குடல்ல புண்ணு இருக்கு. ஸோ அப்ப அந்த குடல் புண்ண ஆத்தாம நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலுமே, அது நமக்கு என்ன ஆகாது? ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அப்ப நம்ம ஒரு 3 மந்த்ஸ் டைம் கண்டிப்பா ஒதுக்கணும். நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு மேல மருந்தையும் போடக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த எரிச்சல வந்து ஒரு மருந்து மாத்திரைக்கு கூட அந்த எரிச்சல் கட்டுப்படாது. ஸோ அத நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமா